என் தங்கப்பிள்ளையே, வராகி நெற்றிக் குங்குமத்தை தொடுவது என்பது உனக்கு கிடைத்த பாக்கியம் என்று என் குங்குமத்தை தொட்ட என் பிள்ளையே, அம்மா சொல்வது போல நம் ஆசைகள் நிறைவேறுகிறதோ இல்லையோ, நாம் விரும்பியது போல எதுவும் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் தாயானவளினுடைய பாதத்தை தொடுவதற்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கின்றது. இந்த தாயை மீண்டும் மீண்டும் உன் அருகில் நிற்க வைத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான நன்மையை என்னை செய்யச் சொல்கின்றது. உனக்கான தேவைகளை என்னை உனக்கு கொடுக்கச் சொல்கின்றது. உனக்கான ஒவ்வொன்றையும் சரிவர நடத்தித்தர என்னை பணிக்கின்றது. இந்த வராகியை நீ தேடவில்லை என்றாலும் நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்த பல விஷயங்கள், இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்த பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தொலைத்துவிட்டு வேதனைப்பட்டு நின்றது எல்லாமும் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்றாய். உன்னை சுற்றி வந்து உன் தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இனி எதற்காகவும் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுக்காமல் எங்கும் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்பொழுதும் எதிர்பார்த்திட முடியாத பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து தாயின் அரவணைப்பிற்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு. அம்மா உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையாக நிற்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு நீ எப்பொழுதும் தகுதியோடு நின்று கொண்டிரு. நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் நல்லதற்கும் நான் பொறுப்பு, உனக்கு நடக்கும் தீமைகளுக்கும் நான் பொறுப்பு. எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு தெரியுமா? உனக்கு, உன்னுடைய மனசாட்சிக்கு நீ அதனை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் செய்வது சரியா தவறா என்பதனை உன்னுடைய மனசாட்சிக்கு நீ புரிய வைத்து விட்டால் அது போதும். மற்ற எல்லாவற்றிலும் நீ நிச்சயமாக தெளிவுபட நீ விரும்பியதை எல்லாம் பெற்றுக்கொள்வதை கண்கூடாக கண்டுகொள்வாய். எல்லாமுமே ஏதாவது ஒன்றை நமக்கு உணர்த்திவிடத்தான் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நமக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்தி இருந்தது என்றாலும், ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தி இருந்தது என்றாலும், அத்தனையிலும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையாவது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. நாம் விரும்பியது போல எதையாவது இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சந்தோஷங்கள், இந்த சந்தர்ப்பங்கள், இந்த சூழ்நிலைகள் என்று இவையெல்லாமும் நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை சற்று கவனத்தோடு தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். சற்று முழு மனத்தெளிவோடு தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அத்தனைக்கும் ஏதாவது ஒன்று நிச்சயமான ஆச்சரியங்களை அதிசயங்களாக உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம் நாம் எதற்காகவும் இனி வருந்த வேண்டாம். இந்த நேரம்
இனி எதற்காகவும் நாம் கலங்க வேண்டாம். நாம் சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை கொடுத்து நம்மை நிச்சயமாக நல்லபடியாகவே வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கான காலங்கள் உனக்கான அத்தனை நிலைகளிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கும் பொழுது, உன்னை தேடி நான் வரும் பொழுது, உனக்கு என் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் உனக்கு ஏதேனும் மனக்குழப்பங்கள் இருக்கிறதா? நான் எப்பொழுதும் உனக்காகத்தான் பயணிக்கிறேன் என்பதில் ஏதும் உனக்கு மன எண்ணங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறதா என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எல்லாமுமே உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எப்பொழுதுமே உனக்கென்று உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை நான் நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக யாரும் இல்லை என்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நமக்கென இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவுகளையும் நாம் இந்த வாழ்க்கையில் நிலையாக காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் சந்தோஷமாக எதிர்கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும். நம்முடைய எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையும் நமக்கு மன சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்கிறோமோ அந்த நேரம் அதுவாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கும் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதுவுமே நாம் காரணமில்லாமல் நடத்துவதில்லை. எந்த விஷயங்களையுமே நாம் தேவையில்லாமல் ஒருவருக்கு புரிய வைப்பதில்லை. எல்லா நிலையிலும் ஏதோ ஒன்று நமக்கும் நம் தேவைகளுக்குமானதாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நம் வாழ்க்கையை நாம் அழகாக மிளிரச் செய்கிறோம் என்பதுதானே உண்மை. சுற்றி இருந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நம்மை வேதனைப்படுத்தி தவிக்க விடுகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்கானதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்பி இழந்தது எல்லாம் போதாதா? மற்றவர்களை நம்பி தொலைத்தது எல்லாம் போதாதா? இனிமேல் நமக்கென்று என்ன இருக்கிறது என்பதில் நாம் முழு கவனத்தையும் செலுத்தத்தான் வேண்டும். நம்மை எல்லோரும் வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்கள். நாம் படுகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கண்டு ரசிக்க நினைக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க கூடாது. இதற்கெல்லாம் ஒருபொழுதும் நாம் வாய்ப்புகளை உருவாக்கிவிடக் கூடாது. சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை நாம் எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நாம் தெளிவினை தேட வேண்டும். நம்பிக்கையினால் உன்னால் எதையும் பெற முடியும். அதுபோல அதுவும் யார் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கொடுக்கிறோம், அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையானவர்கள் என்பதனை பொறுத்து அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென நிலைத்து நிற்கும் என்பதனையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காலங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கானது என்று செதுக்கிக் கொண்டிருக்கின்றோம். இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ இழந்ததும் தொலைத்ததும் எல்லாமும் போதும் என்று நினைத்து எந்த நொடிப்பொழுதிலும் எதையுமே நீ விட்டு விடாதே. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாமல் எல்லாவற்றிலும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நிலையாக எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர வேண்டும் என்பதனை மறந்து விடாது. யாருக்காக இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும்
நாம் தவிர்த்தோமோ அவர்கள் இன்று அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சென்று விட்டார்கள். இவர்களை தூக்கி விடுகிறோம், இவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி இருந்த இடத்திலேயேதான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். இதை தாண்டி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. இப்படி உன்னை இந்த வாழ்க்கையில் சோதனை மட்டுமே படுத்தி எந்த இடத்திலும் உன்னை முன்னேற விடாமல் உன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த இந்த மனிதர்களுக்காகவா நீ இன்னமும் வருந்தி கொண்டிருக்கிறாய்? இவர்களுக்காகவா நீ நல்லது செய்ய துடித்து கொண்டிருக்கின்றாய்? துளியளவு கூட உன் மீது எந்த வகையிலும் எந்த எண்ணங்களும் இல்லாதவர்கள் இனிமேல் ஒரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். இவர்கள் எந்த காலத்திலும் உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதனை நீ இப்பொழுதே புரிந்து கொண்டால் போதும். அவரவர்களின் தேவைகளுக்காக ஒருவரை தேடுவதும் தேவை முடிந்ததும் அவர்களை எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவமானப்படுத்துவதும் தானே இந்த மனிதர்களினுடைய வேலையாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் நாம் இதற்கு மேலும் வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? இவர்களிடத்திலிருந்து நாம் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து நிற்க முடியும்? எதற்காகவும் எதையும் நாம் விரும்பி நிற்க வேண்டாம். எந்த சூழ்நிலைகளையும் நாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நியாயமானவர்கள் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் சொல்லியதும் போதும், இழந்ததும் போதும். இனிமேல் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் எதையும் நம்பி என் பிள்ளை இழக்காதே. நம்பிக்கை வேண்டும் நல்ல மனிதர்களிடத்தில், நம்பிக்கை வேண்டும் உண்மையாகவே உன்மீது உண்மையான அன்பு கொண்டவர்களிடத்தில். தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்து விடும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையை உனக்கென கொடுத்து உன்னை சோதித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனது எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து நீ எதையுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்களை நீ தெளிவுபட உணர்த்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொன்றிலும் உனக்கான புரிதல்களும் உனக்கான தேவைகளும் நல்லபடியாக இருக்கட்டும். ஒவ்வொன்றிலும் இருந்து நீ விரும்புகின்ற உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் மன நிறைவோடும் மன நம்பிக்கையோடும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கட்டும். எல்லையற்ற சந்தோஷத்தை என் பிள்ளை காண வேண்டும் என்பதுதானே இந்த அம்மாவினுடைய விருப்பம். எல்லையற்ற மகிழ்ச்சியை என் பிள்ளை உணர வேண்டும் என்பதுதானே இந்த தாயின் விருப்பம். அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்காக ஒவ்வொன்றையும் தேடி தேடி வந்து உனக்கு தர நினைக்கும் இந்த நேரத்தில் நீ எதையோ தொலைத்துவிட்டு வருந்தி கொண்டிருக்கலாமா? எதையோ விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாமா? எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடத்தும். எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானபடி புரிதலை கொடுத்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, யோசித்த பல விஷயங்கள் இத்தனை நாளும் உனக்குள் நின்று எதையுமே தந்துவிடவில்லையே என்று நினைத்து நீ கலங்கிய உன்னுடைய கலக்கங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த வெற்றியை நான் உன் கைகளில் பரிசாக ஒப்படைக்கிறேன். நான் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ கலங்காமல் நின்றாலே இந்த வெற்றியை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனதாக்கிக் கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ யோசிப்பது எல்லாமும் உன் வசமாக்கி நான் தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா? இந்த நேரம் எல்லா விஷயங்களையுமே உனக்கு தெளிவாக உணர்த்தும் அல்லவா? அத்தனையிலும் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு விரும்பியது சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எங்கே தடங்கள் வருகிறதோ, எந்த இடத்தில் தயக்கம் வருகிறதோ, அந்த இடத்தில் உன் தாயை நினைத்துக்கொள். உன் தாயின் கண்களை பார். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்குள் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். உனக்குள் நல்ல சிந்தனைகள் பிறக்கும். வாழ்க்கையை வாழ முடியும் என்ற எண்ணம் பிறக்கும். அது போதும். இனி எந்நாளும் இந்த தாயின் அன்பு உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தயங்காமல் இரு. எல்லாமும் உனக்கு நல்லதாகவே மாறும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.